நான் ஒரு சுத்த தமிழ்ல பேசுவேனா அத I'm going to talk in Tamil, so Charles will help me to translate. ஐ திங்க் உங்களோட கேள்வி வந்து கடவுள் எனக்கு எப்படிப்பட்டவர் அப்படி. I think I want to ask that what is your question is who is God for me? என்ன பொறுத்த அளவில் கடவுள் எனக்கு யாருன்னு கேட்டால் கடவுள் தான் எனக்கு எல்லாமே சொல்லுவேன். According to me, if you ask me who is God for me, I will say everything in my life is God for me. எனக்கு ஒரு நல்ல தகப்பனா நல்ல ஃப்ரெண்டா எல்லாமே டோட்டலாக ஒரு பிரதரா சிஸ்டரா அப்படி வேணும்னாலும் நான் எடுத்துக்கொள்ளலாம். He is my father, he is my best friend, he is my relations, brother, sister, everyone is for me is God. ரீசன் என்னன்னு சொன்னால் நான் சின்ன வயசுலேயே ஃபேமிலியில இருந்து தனியாக போயிட்டேன். The reason because from a young age I was left alone from my family. 14 இயர்ஸ்ல இருந்து இப்போ வரைக்கும் தனியாக தான். Since from my 14th age until now I am alone. நான் லோன்லியாக ஃபீல் பண்ணுற நேரம் எல்லாம் யாரோ ஒரு ஆள் எனக்கு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். Whenever I feel alone, I feel like someone is holding my hand and walking with me. ஒரு நாளுமே நான் வந்து என்னோட எந்த விஷயத்துலையும் தோத்தது இல்லை. I never lose in anything in my life. என்ன சொன்னால் என்னதான் ஸ்ட்ரகிள் வந்தாலும் அந்த டைமில் எனக்குள்ள ஒரு சமாதானம் இருக்கும். ஓகே, எப்போவுமே கடவுள் என்னை இந்த இடத்துல இருந்து கைவிட மாட்டார்னு சொல்லி. So whenever there's a struggle, I always have the belief that God will help me to overcome this struggle. நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கேன். I saw many struggles. ஆனால் அதிலேயே அப்படி அதே யோசிச்சுட்டு இருந்துட மாட்டேன். I never sit on that struggle and I'm thinking about that struggle. I'm not that kind of a person. ஸ்ட்ரகிள் வர நேரம் நான் ஒரு 2-3 மினிட் திங்க் பண்ணுவேன். அப்புறம் ஓகே எல்லாமே கடவுள் பார்த்து கொள்வாருன்னு அதை விட்டு மூவ் பண்ணிடுவேன். Whenever I have a struggle, I think about it for a few minutes, but after that I will tell myself that there's a God who is always taking care of me, so he will look after the struggle. ஃபைனலி பார்த்தா என்னோட லைஃப்பில் எல்லாமே நல்லதாக தான் நடந்துருக்கு. வந்து ஸ்ட்ரகிள் வந்து ஓகே மேபி நான் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு வந்திருக்கலாம் என்று சொல்லி அது ஃபைனலாக பார்த்தா அது நல்லதுக்காகவே நடந்திருக்கு. At the end of the struggle, if I see the things, the struggles are good for my life to make me strong. அந்த மாதிரி ஸ்ட்ரகிளை நான் கடந்து வரையில்லைன்னா நான் இன்றைக்கு இந்த இடத்துல இருந்து பேச முடியாது. If I don't cross those struggles, I would never be here in this place talking in front of you people. வேதத்தில் இருக்கு இக்காலத்து பாடுகள் இனி வரும் நன்மைக்கு ஒப்பாயிருக்கும் சொன்ன மாதிரி. There's a Bible verse that's saying that the struggles and tribulations that we have this moment is for our goodness. நீங்கள் என்ன ஸ்ட்ரகிளை கடந்து வர்றீங்களோ அந்த ஸ்ட்ரகிள் உங்களுக்கு கொடுக்குற எக்ஸ்பீரியன்ஸ் தான் நீங்கள் மற்றவர்களை புஷ் பண்ணி மேலே கொண்டு போகிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். The experience which you gain from the struggle that will help other people to encourage them and push them to overcome their struggles. அதனால என்ன கேட்டால் சொல்லுவேன் ஸ்ட்ரகிள்லையும் ஹாப்பியாக இருக்கும் ஆண்டவர் எல்லாத்தையும் நன்மைக்கே மாற்றுவார். So if you ask me, I will tell that stay happy and stay rejoice in the struggles that the Lord will look after everything and he will make it good for you in the end. எங்களை சுற்றி 1000 பேர் இருந்தாலும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருந்தாலும் ஃபேமிலி கிட்ஸோட இருந்தாலும் எங்களுக்குள்ளேயே ஒரு உணர்வு பாய்ச்சல் இருந்துகிட்டே ஏற்படும். ஒரு லோன்லியாக நாங்கள் தனிமையில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஏற்படும். Even though there are people surrounding us like our father, mother, our relations, everyone, even though they are surrounding us, sometimes that we felt that we are alone. அந்த மாதிரி டைமில் கண்டிப்பாக ஆண்டவர் வந்து எனக்கு ஒரு ஸ்ட்ரென்த்து கொடுத்துருக்கா, பலத்தை கொடுத்துருக்கா, என்னோட கூட இருந்திருக்கா, நான் ஃபீல் பண்ணியிருக்கிறேன். இன்னொரு ஆள் எனக்கு பக்கத்தில் இருந்து இதை கையை ஹோல்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிற மாதிரி. ஸோ அதனால நான் கோட் தான், கடவுள் தான், ஆண்டவர் தான் எனக்கு எல்லாமே என்று சொல்லுவார். So in those kind of situations that I feel like there is the God is staying beside me and guiding me
and he is taking my, holding my hand and coming with me. So if you ask me who is God, and I will say that God is everything for me. அதனால நான் எது நடந்தாலும் ஹாப்பியாவே இருப்பேன். So I will stay happy whatever the situation is. Thank you. Thank you. Were you happy yesterday when you were driving from? Yeah, sure. I'm happy. We are enjoying, right? Yeah. I think you might know that when you guys talk to us, Yeah. you always having fun. Because I learned from yesterday. I have to recheck 2-3 times when I put the map. So that's it. Best is good postal code. We are happy. Sure. We are happy. We like to long drive. We saw a nice location.